வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தனா சார் 360 யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் லெசன் நம்பர் 1 உலோகவியலிருந்து 1.2.3 வேதி கழுவுதல் இந்த தலைப்புக்கு கீழே கடைசியாக இருக்குல்ல இந்த அமில வேதி கழுவுதல் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக இங்கே நம்ம தூய்மைப்படுத்த வேண்டிய தாது அல்லது அடர்த்திக்கப்பட வேண்டிய தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சல்ஃபைடு வகை தாது. இந்த சல்ஃபைடு வகை தாதுவை நம்ம எடுத்துக்கிட்டு நீர்த்த கந்தக அமிலம் சேர்க்கிறோம். நீர்த்த கந்தக அமிலம் H2SO4 இதை சேர்க்கிறோம். இதோடு சேர்த்து காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் இது இந்த வினையில் வினைபடு பொருளாக வினை புரியும். இப்போ நமக்கு முடிவாக என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் உப்புக்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சல்ஃபைடு வகை தாதுல இருக்கிற அந்த சல்ஃபைடு சல்ஃபராக வெளியேறிடும். இதுதான் இங்கே நடக்கிற வினை. இதுக்கான படம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். இந்த பீக்கரில் நீர்த்த அமிலங்கள் குறிப்பாக நம்ம எடுத்துக்கிறது கந்தக அமிலம் எடுத்துக்கிறோம். டைல்யூட் H2SO4 எடுத்துக்கிட்டு இதோட நம்ம தாது சல்ஃபைடு வகை தாதுவை நல்லா அரைச்சி இதுக்குள்ளே கொட்டுறோம். இந்த கரைசலோட மேல் பகுதியில் இருக்கிற காற்று இதிலிருந்து ஆக்சிஜன் நமக்கு வினைபடு பொருளாக பயன்படுத்தப்படுது. இதோட முடிவில் நமக்கு சல்ஃபர் இருக்குல்ல, அந்த வினைபடு பொருளாக சல்ஃபைடு தாதுவிலிருந்து உருவாகிற சல்ஃபர் இது திடப்பொருளாக கீழே போய் படிஞ்சிரும். கரைசலில் இந்த சல்ஃபேட் உப்புக்கள் இது காணப்படும். அப்போ சல்ஃபேட்னு போட்டு ப்ராக்கெட்டில் AQ அக்வஸ் அப்படின்னு போடலாம். அப்போ கரைசல் நிலை அப்படின்னு அர்த்தம். இந்த செயல்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வடிநீரை பிரித்து எடுத்து அதில் இருக்கிற சல்ஃபேட்லேருந்து நம்ம உலோகங்களை பெறலாம். பொதுவாக சல்ஃபைடு தாதுக்கள் அமிலங்களோட வினை புரியறது இல்லை. அதனால் இந்த வினையை நாம் சூடுபடுத்தி தான் நிகழ்த்துகிறோம். அப்போ சூடான நீர்த்த கந்தக அமிலத்தோட இந்த தாது சல்ஃபைடு தாது வினை புரியுது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அப்படியே ஈக்குவேஷன் பார்க்கலாம். சல்ஃபைடு தாது குறிப்பாக நம்ம ஜிங்க் சல்ஃபைடு எடுக்கிறதா வச்சுக்குவோம். இது கூட நீர்த்த கந்தக அமிலம் H2SO4 எடுக்கிறோம். அண்டு காற்றுல இருக்கிற ஆக்சிஜன் அப்படிங்கும்போது O அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ இதை வினைபடு பொருளை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சூடான கந்தக அமிலத்தில் இருக்கிற இந்த சல்ஃபேட் அயனி இது இந்த தாதுவில் இருக்கிற சல்ஃபரை வெளியேற்றுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இந்த ஜிங்கோட SO4 சேர்த்திடலாம். அப்போ ZnSO4 இது போக இந்த சல்ஃபர் வெளியில் போயிடுச்சு. ஸோ அதை நான் பிளாக் கலரில் S அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து இந்த சல்ஃபூரிக் அமிலத்தில் இருக்குல்ல இந்த H2 இது இங்கே இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு H2O இந்த ஃபார்மேட்டில் தண்ணியாக வெளியில் போயிடுது. இப்போ இந்த ஈக்குவேஷனை சமன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு Zn கீழே இருக்குது, S இங்கே வந்துடுச்சு, H2 இங்கே போயிடுச்சு, அண்டு ஆக்சிஜன் H2Oவோடு சேர்ந்துருச்சு, SO4 நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் இதை சொல்லலாம். பட் இயற்கையில் எப்பவுமே ஆக்சிஜன் டைமராக தான் இருக்கும். அதாவது இந்த இடத்துல O2ன்னு தான் நீங்கள் எழுதணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மொத்த ஈக்குவேஷனையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பாருங்கள், இங்கே ஒரு 2 போடுறோம், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2 டைம்ஸ் ஆக்சிஜன் போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுறோம்னா O2ன்னு போட்டுக்கிறோம். ஸோ அதே போல் ப்ராடக்ட் சைட்லேயும் நீங்கள் பெருக்கணும். ஸோ இன்ட்டு 2 இங்கே 2 போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு. இந்த இடத்துல சல்ஃபர் தனிம நிலையில் இந்த கலனில் படிஞ்சிரும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ தான் இந்த அமில வேதி கழுவுதல். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த லெசனில் இருக்கிற எல்லா வீடியோக்குமான பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.